விரித்து தாய் தந்தை பிள்ளைகளாக உட்கார்ந்து அழகிய முறையில் எல்லோரும் பிஸ்மில் சொல்லிவிட்டு பிஸ்மில எல்லாரும் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்பார்கள். பிஸ்மில் சொல்லாவிட்டால் தாயும் தந்தையும் அந்த குழந்தையை திருத்துவார்கள். இன்று அவ்வாறு அல்ல. சாப்பாடு எங்கே இருக்கிறது? சாப்பாடு தட்டிலே இருக்கிறது, மேசையிலே இருக்கிறது. பிள்ளைகள் பிளேட்ல போட்டு போறாங்க, இடது கையிலே சாப்பாடு இருக்கிறது. வலது கையால சாப்பிடுறாங்களோ தெரியாது, வலது கையால சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் வலது கையால சாப்பிடுவாங்க. சாப்பிடக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறாங்க? சிலவர்கள் மேசையில சாப்பாடு இருக்கும், இடது கையில போன் இருக்கும், வலது கையில சாப்பாடு இருக்கும். பிஸ்மில்லா சொன்னார்களா? சாப்பாடுக்கு இல்ல சிந்துதா? அதெல்லாம் கணக்கும் இல்லை. ஏன்னு கேட்டா சாப்பாடு சிந்துறத பாக்குறதுக்கு வாப்பாவுக்கும் நேரம் இல்ல, உமாவுக்கும் நேரம் இல்லை. சில வீடுகள்ல சாப்பாட்டை முடித்ததுக்கு அப்புறம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் இதை சாப்பிட்டதா அல்லது பல கோழிகள் சேர்ந்து சாப்பிட்டதா என்று சந்தேகம் வரும் அளவுக்கு இருக்கிறது. இஸ்லாம் இருக்கிறதே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடும் போது எப்படி ஒழுக்கமாக உட்கார வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருவார்கள். சாப்பிட்டா அந்த சாப்பிடக்கூடிய உணவு இருக்கிறது, அது கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து உடனே சாப்பிடவானாம். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அது கீழே விழுந்ததினால் ஏதாவது அதிலே மனிதனுக்கு தீங்கு தரும் ஏதாவது இருந்தால் அதை சுத்தமாக்கி போட்டு சாப்பிடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு தான் அந்த காலத்திலிருந்து ஒரு சுப்ரா, ஒரு விரிப்பை விரித்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிந்ததன் பின்னால் பழைய காலத்தையும் இந்த காலத்தையும் யோசி பாருங்க. வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறவர் இவர் ஏதோ பொய்க்கு சொல்றாருன்னு நீங்க யோசிக்குவான, இதை கட்டி சொல்றாருன்னு நினைக்க வேணாம். இன்னும் உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்க. பழைய காலங்களில் உணவு அருந்தியதன் பின்னால் அந்த இடத்துல போய் நீங்க பாத்தீங்கன்றால் உணவில் வேஸ்டாக நாம வீசக்கூடிய இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி ஐட்டம் இருக்குது, அது மட்டும்தான் மிச்சமாக இருக்குமே தவிர ஒரு 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 சோத்தை கூட, ஒரு மணியை கூட அந்த இடத்தில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிஸ்மில் சொல்லி சாப்பிட்டதன் பின்னால துஆவ ஓதி அழகிய முறையில் நாம் நடந்தவர்கள் தான் இன்று எல்லாமே நவீனமாக மாறி இருக்கிறது. இடது கையால சாப்பிடுறது என்றது இன்றைக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. இடது கையால தண்ணியை குடிக்கிறது என்றது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. என் கண் முன்னால் கண்டால் நான் சில பேர்களுக்கு சொல்வேனே தவிர சில இடங்களில் சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன இதுல வேலை இருக்குது? காலம் அவ்வாறுதான். கண் முன்னால் ஒரு தவறை கண்டால் கூட திருத்த முடியாத ஒரு காலம் இந்த காலம். உங்களுக்கு என்ன அதுல வேலை இருக்குது? உங்க வேலையை பாருங்க. அப்படி பேசும் ஒரு காலம் இந்த காலம். சில பேரும் அப்படி இப்படி கண்ட மாதிரி ஒவ்வொன்று சொல்லி வைப்பாங்க. அது அப்படி இருந்தா ஏலும், இப்படி இருந்தா ஏலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நீங்கள் திண்டாலோ குடித்தாலோ வலது கையால நீங்க சாப்பிட்டுக்கோங்க, வலது கையால குடிங்க. ஏன் காரணம் தெரியுமா? ஷைத்தான் தான் இடது கையால சாப்பிடுவான், ஷைத்தான் தான் இடது கையால குடிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த விடயத்துல நாம மிச்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எனவே சாப்பிடும் போது கட்டாயமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிக்கோங்க. நான் கட்டாயம் என்று சொல்றது ஃபர்ல் என்ற அடிப்படையில் அல்ல, மறந்து விடாதீர்கள். அதற்காக வேண்டி நான் சொல்லுகிறேன். எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அவ்வளவு மகத்துவமானதுதான். அதனாலதான் சொல்லப்படுகிறது, பிஸ்மில்லாவுடைய வரலாற்றை நீங்க பிஸ்மில்லால இருக்கக்கூடிய சிறப்புகளை எந்த கிதாபுல தேடினாலும் பார்க்கலாம். எல்லா கிதாபுகளையும் பிஸ்மில்லாவுடைய மகத்துவம் எழுதப்பட்டிருக்கும். அது ஃபிக்ஹ் கிதாபுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஹதீஸ் கிதாபுகளை எடுத்துக்கொண்டாலும், சில தஃப்சீர்களை எடுத்துக்கொண்டால் கூட பிஸ்மில்லாவுடைய மகத்துவத்தை எழுதாத கிதாபுகளே கிடையாது. அதுல ஒரு செய்தி சொல்லுவாங்க. ஒரு பெண்மணி இருந்தால் அந்த பெண்மணி எதுக்கெடுத்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவாவாம். எதுக்கெடுத்தாலும் பிஸ்மில்லா. அப்படி சொன்னா ஒரு கணவர், அவருடைய கணவர், அவர் ஒரு நல்ல முஃமின் அல்ல, சொல்லப்படுது அவர் முனாஃபிக்குகளில் இன்றும் உள்ளவர். இஸ்லாத்தை ஈமான ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய நயவஞ்சகத்தனம் உள்ள ஒரு மனிதராக கணவர் இருந்தார். இந்த தாய் இருக்கிறாவுல எதை செஞ்சாலும் பிஸ்மில்லா, எதை செஞ்சாலும் பிஸ்மில்லா சொல்லிக்கொண்டே இருப்பாவாம். ஒரு நாள் இந்த கணவர் இவன் ஏதாவது பண்ணி போறணும், இந்த பிஸ்மில்லா முதல்ல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு ஒரு பணப்பொதியை கொடுத்து, இந்த பணப்பொதியை இந்த இடத்துல பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு கணவர் சொல்லுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் கணவர் யோசிக்கிறாரு, சரி வச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த இடத்துல எடுத்துருவோம்,
எடுத்து எப்படியுமே பிஸ்மில்லா சொல்லித்தானே வைப்பா, எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நாள் அதை கேட்டு அந்த இடத்துல பணம் இருக்காத, அவருதான் தூக்கிட்டாரு, கணவர் தூக்கிட்டாரு, பிளான் பண்ணி எடுத்துடலாமே, எடுத்துட்டு அந்த இடத்துல பணப்பொதி இருக்காது, நம்ம இந்த பிஸ்மில்லாவோட இங்கே நிப்பாட்டிடலாம். சரி, அந்த தாயை கூப்பிட்டு மனைவியை கூப்பிட்டு, இந்தாங்க இந்த பணத்தை கபட்ல இந்த இடத்துல அல்மாரியில இந்த இடத்துல வச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவ கொண்டு வைத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வச்சு அடைச்சிட்டு வந்துட்டான். கணவர் மனைவி இல்லாத நேரத்துல டப்பன் அந்த பணத்தை தூக்கி எடுத்துட்டு போய் வேற இடத்துல வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மனைவியை கூப்பிட்டு, நீங்க அந்த பணத்தை வச்சீங்களே அதை எடுத்துட்டு வாங்கட்டாங்க. இப்ப பணம் அந்த இடத்துல இல்ல. அந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் ஒரு மலக்கை சாட்டி விட்டு கணவர் எந்த இடத்தில் அதை வச்சாரோ அதை திரும்ப அந்த இடத்தில் கொண்டு வந்து வைக்கும்படி அல்லாஹ் கட்டளை போடுகிறார். மனைவி போய் தொடர்ந்து பார்த்தா உள்ள பணம் இருக்குது, பிஸ்மில்லா சொல்லி எல்லாம் வச்சாத அதே இடத்தில் பணம் இருக்கிறது. உடனே என்ன செய்யறா, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் அந்த இடத்து கணவன் போய் கொடுக்கும் போது, நாம தானே ஒளிச்சு வேற இடத்துல மாத்தி வச்சோமே, திரும்ப எப்படி வந்திருக்குது? அவ சொன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வச்ச அந்த பரக்கத்தினால அல்லாஹ் அங்க தந்தான். பின்னால நயவஞ்சகத்தனம் உள்ள அந்த மனிதர் நல்ல முஃமினாக மாறுகிறார். அஹ்மத் இப்னு ஷிஹாபுத்தீன் அல் கல்யூபி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் நவாதிருல் கல்யூபி என்ற கிதாபுல எழுதுறார். இப்ப கதையெல்லாம் இது ஒரு வரலாற்றுல முக்கியமான ஒன்று. இது அல்லாஹு தஆலா ஒரு பொருளை அந்த இடத்துல இருந்து வேணுமென்று இன்னொருத்தர் மாத்தி வச்சதுக்கு பின்னால கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னதினால அதே இடத்தில் அல்லாஹ் திரும்ப கொண்டு வந்து வைக்கிறான். நம்ம இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. செல்போன் அங்க வச்சா, கண்ணாடியை இங்க வச்சா, பேக் அங்க வச்சா, தேடி தள்ளுறது. ஒரே வாகனத்துக்குள்ளதான், அந்த வாகனத்துக்குள்ள அங்க வச்சாச்சா இங்க வச்சாச்சான்னு பல இடம். ஏனென்றால் நம்மிடத்துல ஒரு பொருளை வைக்கும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லும் வளமையும் அந்த முறையும் நம்மிடத்துல இல்ல. பேசுற நானாக இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களாக இருந்தாலும் சில கட்டத்துல வேணுமென்று இல்ல, சில கட்டத்துல நமக்கு மறந்துருதல். வைக்கக்கூடிய டைம்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி வைப்போம் என்ற வளமைகள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. எனவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அவ்வளவு மகத்துவமானது, சிறப்பானது. ஒரு செய்தி எழுதுவாங்க, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இருக்காருல்ல, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்றா உலமாக்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு ஆட்சியாளர்ல ஒரு வித்தியாசமான ஆட்சியாளர், முஸ்லிமாக இருந்தவர் தான். ஆனால் நிறைய தாபியின்கள், நிறைய பெரிய பெரிய ஆட்களுடைய உயிர்களை எல்லாம் பறித்தவன். கிட்டத்தட்ட அவர் பழிவாங்கிய அல்லது அவர் எடுத்த உயிர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,00,000 நெருங்கும். அவ்வளோ பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்தவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். ஹஜ்ஜாஜ் இப்னு, ஆனா அவரு இமாம்கள் சில கிதாபுகள் எழுதுவாங்க, அவர் செஞ்சது போலதான், உயிர்களை பறித்தவர், உயிர்களை எடுத்தவர். இதான் அவரை கூட நீங்க ஏசவானம்னு சொல்லுவாங்க. சில தசவுடைய கிதாபுகள் எழுதுவாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை ஏசியதினால் திட்டியதினால் நாளை மறுமை நாளில் ஒரு கூட்டம் தண்டிக்கப்படுவார். பாவத்தை செய்தவரை, அவன் பாவியவர், பாவம் செய்தவரை நாம் திட்டக்கூடாது, ஏசக்கூடாது என்று கூட சொல்லுவார்கள். வரலாற்றில் அவருடைய நிகழ்வுகள்ல நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. ஒரு நாள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அரசவையிலே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த இடத்துல அனஸ் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது திடீரென்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிடுறார் ஹஜ்ஜாஜ், வாங்க அப்படின்னு. வாங்க என்று சொல்லும் போது இவர் எழும்பும் போதே ஒரு கவலையோட ஒரு வார்த்தையை சொல்லி விட்டார். வார்த்தை சொல்றோம் ரொம்ப மோசமா இல்ல, ஒரு சொல்லுவோம் நம்ம பாசையில சொல்றோம் வீணா போனோம், இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்லி ஹஜ்ஜாஜுக்கு ஏசிட்டார். ஏசுறதோட பக்கத்துல இருக்கிறவங்க நினைச்சிட்டாரு, போட்டு கொடுத்தாரு, ஹஜ்ஜாஜே உங்களுக்கு இவர் ஏசுறாரு அப்படி, ஹஜ்ஜாஜே உங்களுக்கு இவர் ஏசுறாரு, திட்டுறாரு அப்படின்னா. உடனே ஹஜ்ஜாஜ் கேட்டார், நீங்க என்ன திட்டுனீங்களான்னு கேட்டாங்க. நான் சொல்றேன், ஆமா நான் திட்டுனேன்டா. நீங்க என்ன திட்டுனீங்கன்னு கேட்கும் போது சொன்னாங்க, நீதான் எத்தனையோ பேர் உயிரை பறிச்சுட்டியே, நான் உனக்கு பின்னால திட்டல, உனக்கு முன்னாலே சொல்றேன், நீ நிறைய சாலிஹான மனிதர்களுடைய நிறைய பேர்களுடைய உயிரை பறித்தவன் நீ அந்த தைரியமா பேசுறாங்க. ஆனா அவ்வளவு உயிர் எடுக்கிறவர் இவருடைய உயிர் எடுக்க மாட்டாங்கன்னு பயம் வரணுமே, ஏன் உயிரை எடுத்துட்டா. பேசிக்கொண்டே இருக்கும் போது திடீரென்று ஹஜ்ஜாஜுடைய முகம் அப்படியே மாறி, சரி நீங்க வெளியே போங்க அப்படின்னா.
கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். எல்லாருடையும் உசுரை பறிக்கிறவை, எல்லாருடையும் உசுரை எடுக்கிறவை. ஆனா இவருக்கு பயந்துட்டாரு. போனதுக்கு அப்புறம் ஹஜ்ஜாஜிடத்துல கேட்டாங்க, என்னங்க நீங்க எல்லாரும் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டீங்களே, இவரை பார்த்து கொஞ்சம் அப்படியே திணறி போன மாதிரி ஆயினீங்களே, என்னாச்சுன்னு கேட்டாங்க. இல்ல, அவர் எழும்பி என்னிடத்துல அப்படியே முன்னு வரும்போது அவருடைய தோல் புயங்கள் ரெண்டு சிங்கம் கர்ச்சிக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அப்படியே கலக்கம் வந்துட்டு, அதுதான் நான் உடனே வெளியே அனுப்பினேன்டா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வெளியில கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க என்னங்க செஞ்சீங்க? இல்ல, அவர் என்னை கூப்பிடும் போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹி கைரில் அஸ்மா, பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்றது ஓதிக்கொண்டுதான் எழும்பினேன். அதுதான் அவருக்கு நடுக்கம் வந்திருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹ் கைரில் அஸ்மா, பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி, இதெல்லாம் நமக்கு அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் எங்கட வாழ்க்கையில. அந்த அவைகளை எல்லாம் நாங்க எடுக்கும் போது சில கட்டத்துல அவனை கண்டா பயம், இவனை கண்டா பயம் எல்லாம் இருக்குது இல்ல, அந்த நேரங்கள்ல இது போன்ற துஆக்கள், உலகத்தில் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். சிங்கம் முன்னால் வந்தாலும், அல்லது சிங்கத்தை போலுள்ள ஒரு மனிதன் வந்தாலும், அல்லது வேறொரு அதைவிட பலமான ஒன்று வந்தாலும், இதெல்லாம் என்ன அல்லாஹ்வோட படைப்பு தான். பிஸ்மில்லா, நான் எழும்பி நின்றது பிஸ்மில்லா, நான் போறது பிஸ்மில்லா, நான் உறங்குவது பிஸ்மில்லா, எல்லாமே பிஸ்மில்லாவுடன் இருக்கும் போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன் படைப்பு தானே, எதா இருந்தாலும் அவன் படைப்பு தானே. அந்த படைப்பை அல்லாஹுவே கண்ட்ரோல் பண்ணுவான். ஏன்? அவன் என் பேர் சொல்லி ஆரம்பித்திருக்கிறான், என் பேர் சொல்லி நடந்திருக்கிறான், என் பேர் சொல்லி அந்த பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கிறான். எனவே உலகத்தில் உள்ள படைப்புகளை அல்லாஹ் இந்த பிஸ்மில்லா என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் கட்டுப்படுத்த சக்தி மிக்கவன். எனவேதான் நம்முடைய கிதாபும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாவை தொடர்ந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய தகவல்களுக்குள்ள நாங்கள் நுழையலாம். முதலாவதாக இந்த திருமிதி இமாமுடைய ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற இந்த கிதாபுடைய ஆரம்பம் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பித்து, முதலாவது பாடம் பாபு மா ஜாஅ ஃபீ ஹல்கி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் ஆரம்பத்தில் இருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற இந்த திருமிதி இமாமுடைய கிதாப் இருக்கிறதே, இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை பத்தி மட்டும்தான் இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வெளித்தோட்டம் எவ்வாறு, உள்குணங்கள் எவ்வாறு, நடத்தைகள் எவ்வாறு, இபாதத்துகள் எவ்வாறு, இவைகள் அனைத்தையும் அடக்கியதுதான் இந்த கிதாப். முதலாவதாக, ஒரு குழந்தை பிறந்ததன் பின்னால இந்த குழந்தை நல்லா பேசுமா, நல்ல குணமா, நடத்தைகள் எவ்வாறு என்பது விளங்காது. முதலாவது புள்ள பிறந்துட்டா என்ன பார்க்கிறது? புள்ள எப்படி இருக்கிறதுதான் பார்க்கிறது. தாயிடத்தில் குழந்தையை கொண்டு வந்ததன் பின்னால் புள்ளைய பெத்த புள்ளைய கொண்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? வாப்பா லேட்டாகி வந்து புள்ளைய பார்த்தாலும், குடும்பத்தார்கள் வந்து பார்த்தாலும் முதலாவது பார்க்கிற என்ன, புள்ளையில ஏதாவது குறைகள் இருக்குதா என்றதுதான் முதலாவது. அதுக்கப்புறம் புள்ள கொஞ்சம் பெருத்து 2.5-3 வயசு வரும்போது புள்ளைக்கு பேச இயலுமா, முதலாவே புள்ளை காது கேட்கிறான்னு பார்ப்பாங்க. என்னது, கொஞ்சம் அங்கலிங்கள சத்தத்தை வச்சு புள்ளை காது கேட்கிறான்னு பார்ப்பாங்க. பேச இயலுமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருத்ததுக்கு அப்புறம் புள்ளையோட குணம் என்ன, முதலாவது நாங்க பார்க்கிறது என்ன, ஆள் எப்படி வெளிரங்கத்தில் தோற்றம் இருக்கிறது. அதைத்தான் திருமிதி இமாம் ஃபர்ஸ்டுக்கே கொண்டு வராங்க. பாபு மா ஜாஅ ஃபீ ஹல்கி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி. அதுக்காக ஒரு புள்ளைய பாக்குற மாதிரி அல்ல, இருந்தாலும் நான் ஒரு உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி நான் சொல்றேன். வெளித்தோட்டம், பெருமானாருடைய வெளித்தோட்டம் எவ்வாறு இருந்தது. அதுல முதலாவது ஹதீஸ பாருங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னஹு ஸமிஅஹு யகூல் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ பித்தவீலில் பாயினி வலா பில் கஸீரி வலா பில் அபியலில் அம்ஹகி வலா பில் ஆதமி வலா பில் ஜஅதில் கததி வலா பில் ஸபதி பஅஸஹு அல்லாஹு தஆலா அலா ரஅஸி 40 சன فأقام بمكة 10 سنين وبالمدينة 10 سنين فتوفاه الله تعالى على رأس 60 سنة وليس في رأسه ولحيته 20 شعرة بيضاء. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உருவம் எவ்வாறு காணப்பட்டது. அதாவது
ஒரு ஆளை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நாங்க தலைமுடி எப்படி இருந்தது, காது எப்படி இருந்தது, கண்ணு எப்படி இருந்தது, மூக்கு எப்படி இருந்ததுன்னு பாக்குறது. முதலாவது பாக்குற என்ன தெரியுமா, பார்க்க அழகா இருக்கிறாரு, அதுதான் ஃபர்ஸ்ட். முதலாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து நாங்க பார்க்கிறதாக இருந்தால் முதலாவது நாங்க பார்ப்போம் என்ன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அழகு எவ்வாறு இருந்தது. அந்த அழகுக்கு பின்னால முடிட அழகு இவ்வாறு இருந்தது, மூக்குட அழகு இவ்வாறு இருந்தது, பல்லுட அழகு இவ்வாறு இருந்தது, காதுட அழகு இவ்வாறு இருந்தது, கையுடைய அழகு எவ்வாறு. அதுல முதல் ஃபர்ஸ்ட் தோட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு அழகாக காணப்பட்டார்கள். இந்த அழகை பார்க்கிறதுக்கு பல முறை இருக்கு. ஒன்று இருக்குது என்ன தெரியுமா, ஆள் அழகு சிரிச்சாத்தான் அழகு. ஆள் அழகு அவர் முடிகளை வெட்டிட்டு வந்தாத்தான் அழகு. ஆள் அழகு அவர் குளிச்சுட்டு ஒரு ஸ்டைலா வருவாரு, அப்ப அழகா இருக்கும். ஆள் அழகு கோட்டுகளை போட்டு கொஞ்சம் வந்தா ஆள் அழகா இருக்கும். பல பேர்களுக்கு அழகு பல சந்தர்ப்பங்களில் வெளியாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அழகு மட்டும்தான் எதை செய்தாலும் அழகாக இருக்கும், எந்த நேரத்தில் பார்த்தாலும் அழகாக இருக்கும். சரி பாருங்க, ஒரு மனுஷனுடைய அழகு வெளியாகிற நேரம் சிரிச்சாவா, மனுஷன் டல்லா இருக்கிற நேரம் எப்ப, டல் ஆளுக்கு எப்ப ஆளு சுகம் இல்லையா, என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, இல்லங்க கொஞ்சம் முடியல எனக்கு ஏலாது, மேல் வருத்தம் கால் வருத்தம், இல்ல உங்களோட முகத்தை பார்த்தாலே விளங்குது உங்களுக்கு ஏதோ வருத்தம் இருக்கிறது, ஏன்னா நீங்க நல்லா சிரிச்சு கொண்டிருக்கிற ஆளே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ரொம்பவுமே ஒரு வருத்தத்தோடு இருந்த ஒரு சந்தர்ப்பம் தான் அவங்களோட சக்கராத்துடைய நேரம். அந்த சக்கராத்துடைய நேரம் நெருங்கி இன்று காலை முஹாவுடைய நேரத்துல பெருமானார் வஃபாத் என்ற நாள் சுபஹுடைய தொழுகை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய நாள் சுபஹுடைய தொழுகை சஹாபிகள் எல்லோரும் சப்புல நின்று கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா நாயுடு வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வரல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏலாது வரல பள்ளிக்குள்ள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திரையை நீக்கினார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை நடத்த முன்னுக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்துல சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நேரத்துல அவ்வளவு வருத்தத்தோட திரையை நீக்கினார்கள். பெருமானாருடைய முகம் அவ்வாறு அழகாக காணப்பட்டது. ஒரு ரிவாயத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு குர்ஆனுடைய ஒரு பக்கம் போல் காணப்பட்டது. இன்னொரு ரிவாயத்தில் சொல்லப்படுகிறது, பெருமானார் அவ்வளவு வருத்தத்தோட இருக்கும் போது கூட பெருமானாருடைய முகம் சந்திரன் போல் காணப்பட்டது. ஒரு மனுஷன் என்னதான் இருந்தாலும் கடுமையான வருத்தம் உள்ள நேரத்தில் அவரது முகம் நல்லாத்தான் இருக்கும். கடுமையான வருத்தம் உள்ள நேரத்திலே முகம் அப்படி இருக்குது என்றா சிரிச்சா எப்படி இருக்கும். அதனாலதான் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுவார்கள், வைதா கான ஹாதல் ஜமாலு வஸ்ஸஃபாஉ, இவைகளெல்லாம் ஃபீ யௌமி மரதிஹி வ வஃபாத்திஹி, இவ்வளோ முகத்தெளிவும் முக அழகும் வஃபாத்தான நாளிலே இருக்கிறது என்றா சிரிக்கிற டைம்ல எப்படி இருந்திருப்பாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்தோஷமான நேரத்துல எப்படி இருந்திருப்பாங்க. இந்த ஒன்றே போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அழகில் நிறைந்தவர்கள் என்பதற்கு வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்பாங்க இமாம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள். அவ்வளோ வருத்தத்துடைய நேரத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முகம் தெளிவானவர்களாக அழகானவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அதே போல பாருங்க, சில பேருக்கு நோய் அல்ல, முகம் ஒரு மாதிரி இருக்கிறது, கோபம் வந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வரும். எந்த டைம்ல கோபம் தெரியுமா? சில டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டா முகம் எல்லாம் அப்படி சிவப்பா மாறுமா. எதுக்கு கோபப்படுவாங்க தெரியுமா? மார்க்கத்தில் ஒருவர் ஒரு பிழையை செய்யும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் வரும். சிலவங்க கேள்வியை கூடுதலா கேட்டாலும் கோபம் வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டதுக்கு கோபம் வராது. ஆனா சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரே கேள்வியைத்தான் அதுக்கு பதில சொல்லியாச்சு, திரும்பவும் வந்து கேட்பாங்க, திரும்பவும் வந்து கேட்பாங்க. சில டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்னங்க இது, இந்த பனூ இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு படுத்தின மாதிரி என்ன படுத்துறீங்க? அந்த ஒரு மாடு ஒன்று அல்லாஹ் அறுக்க சொன்னானே, ஒரு மாடு ஒரு உயிர் பலி போய் அந்த உயிர் பலியை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சொன்னாரு, இதுபஹு பகரா,
ஒரு மாட்டாருங்கோண்டாங்க, ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்து இருந்தா சரி, மூசாவே கொஞ்சம் கேளுங்களே அல்லாட்ட, அந்த மாடு எப்படி இருக்கும், மூசாவே அது தின்னுதா தூங்குதா, அது நிறம் என்ன எப்படி இருக்கும் என்றதோட அல்லாஹ் தாலா உடல்ல சொல்லிக்கொண்டே போனான். போயிட்டு 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 கடைசியாக ஒரு வாரம் சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் என்றாங்க. அன்னைக்கு மட்டும் இன்ஷா அல்லாஹ் சொல்லாட்டி மறுமை நாள் வரைக்கும் அந்த மாடு கிடைச்சிருக்காதான். அந்த இன்ஷா அல்லாவால் அவங்க தப்பினாங்க. இதை வச்சுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்ப கொஞ்சம் கூடுதலா கேள்வி கேட்டா சொல்லுவாங்க, இந்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை படுத்தின மாதிரி என்ன படுத்துவானு பண்ணுவாங்க. சில டைம்ல ரசூலுல்லாஹ்க்கு அந்த டைம்ல கோவம் வரும். ஒரு தவறு நடந்தால் சில டைம்ல ரசூலுல்லாஹ்வுக்கு கோவம் வரும். அதுல சொல்லுவாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காரி, நல்ல அழகா ஓதுவாங்க. அவங்க ஒரு நாள் தன்னுடைய அடிமை ஒரு தவறு செய்து தன்னுடைய அடிமைக்கு அவங்க அடிச்சு கொண்டு இருந்தாங்க. ஆரம்ப காலத்துல ஜாஹிலியால இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே, அவங்கள அந்த பழக்கங்கள் இருக்கும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க திருத்தி கொள்வாங்க இல்லையா. அடிச்சு கொண்டு இருந்தாங்க. பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஃபத்ஹுல் பாரியில இந்த செய்தி எழுதுறாங்க. பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, இவங்களுக்கு தெரியாது. அப்ப உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அடிச்சு கொண்டு இருக்கும்போது பின்னால வந்து இப்னு மஸ்ஊதே அப்படின்னு ஒரு சத்தம். என்ன செய்திங்கன்னு கேட்கறதுக்கு கையில கம்பு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என் கையில கம்பு இருந்து ஒரு கடி, நான் அதால அடிச்சு கொண்டு இருந்தேன் இப்னு மஸ்ஊத் அப்படின்னாங்க. நான் திரும்பி பார்த்ததோட அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த அப்படியே அந்த புதுலம் அடைஞ்ச மாதிரி கையில இருக்கிற கம்பு கீழே விழுந்துட்டு. ஏன் கையில இருந்து கீழே விட்டீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கோவப்பட்டாங்க. அந்த கோபத்துடைய நேரத்தில் இருந்த அழகு கூட அழகாக இருந்தது. நான் அந்த அழகில் லயித்து போய் மயங்கி போய் கையில் இருக்கும் தடிய நான் கீழே போட்டேன். பாருங்க, நோயிலையும் அழகு, கோபத்திலையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாகத்தான் இருப்பாங்க. சிலவங்க அழகா இருப்பாங்க, டென்ஷன் ஆயிட்டா அழகு வைத்திரும். பதட்டம், அவங்கள பார்த்தாலும் பதட்டம், நீங்களை பார்த்தாலும் பதட்டம், அப்படி ஒரு கட்டம் வரும்ல. சில பேருக்கு அப்படி இருக்கு, அழகாத்தான் இருப்பாங்க, ஆனா டென்ஷன் ஆகிட்டா ஐயோ அவரை பார்க்க முடியாது, அவரெல்லாம் ஒரு மாதிரி டைப்பா இருப்பேன், ஆளை கொஞ்சம் மீட் பண்ணலுமா, இல்ல அவர் டென்ஷன் ஆகிக்கிறாரு, டென்ஷன் ஆகிருப்பாங்க. சில பேர் எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க, ஆள் டென்ஷன் ஆகிக்கிறா கூலாயிக்கிறா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா டென்ஷன் ஆகிட்டா யாருமே முகத்துல சிரிப்போட சந்தோஷமா, இப்ப 1 கோடி காலையில வரணும், 10 மணிக்கு அந்த சல்லியை நான் கொடுக்கணும், இந்த டைம்ல என்ன ஜொலியா இருக்கிற மாதிரி விளங்குது, ஜொலியா இருக்கிறா 1 கோடி கொடுக்கணும் 10 மணிக்கு அப்படின்னா எப்படி எவ்வளவு டென்ஷன் இருக்கும் மனுஷன். இது நீங்க எல்லாருமே அப்படித்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் வருத்தத்தின டைம்லயும் அழகா இருந்தாங்க, கோபத்தின டைம்லயும் அழகா இருந்தாங்க. சரி, ஒரு டென்ஷனாக இருந்தா, தடமாட்டம் கொண்டு இருந்தா அழகா இருந்தாங்களா? அதுல இருந்தாங்க. ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாளைய நாள் பத்ருடைய யுத்தம் நடைபெற இருக்கிறது. காவிர்கள் 1000 பேர் வந்து நிறைஞ்சிட்டாங்க, முஸ்லீம்கள் 313 பேர், கொஞ்ச வாள்கள், கொஞ்ச ஆயுதங்கள். இந்த டைம் எவ்வளவு டென்ஷன் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுந்து துஆ கேட்டு என்ன சஹாபிகள் தோல்வியை கொடுத்துறாத. என்னதான் இருந்தாலும் ஒரு தலைவர் இந்த டைம்ல பதட்டமாகத்தான் இருப்பார். இது எப்படி நடக்கும், எப்படி முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கும்? அந்த டைம்ல சுப்ஹானல்லாஹ், ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், டென்ஷனுடைய டைம் அது. அந்த டைம்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய இரவு அது 17 நைட், ரமலான் போற 17 தானே பத்ர் நடந்தது. அந்த நைட்ல சஹாபிகள் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூடாரத்துக்குள்ள இருந்து சிவப்பு கலர் ஒரு கோட்டை போட்டு கொண்டு வந்தாங்க. ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் சிகப்பு நிற கோட்டை போட்டு அப்படியே நடந்து வாராங்க. வானத்தை பார்த்தேன், பரிபூரணமான சந்திரன் இருக்கிறது. நான் சந்திரனையும் பார்த்தேன், ரசூலுல்லாவையும் பார்த்தேன். சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த பரிபூரண சந்திரனை விட பெருமானார் அழகாக காணப்பட்டார்கள்.
சொல்லி போட்டு சொல்றாங்க, கர்ரர்து நல்ற இலைஹிமா, ஒரு தடவை பார்க்கல, திரும்ப சந்திரனை பார்த்துட்டு திரும்ப ரசூலுல்லாஹை பார்த்தேன், திரும்ப சந்திரனை பார்த்துட்டு திரும்ப ரசூலுல்லாஹை பார்த்தேன். ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் அல்லாஹ் மீது ஆணையாக சொல்றேன், சந்திரனை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தான் அழகாக காணப்பட்டார்கள். தாலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதாஇ வாஜப ஷுக்ரு அலைனா மாதா லில்லாஹி தாஇ. ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல முன்னால மதீனத்தில் இருக்கிற சின்ன புள்ள இருக்கே, அது விளங்கிட்டே. மதீனத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு பத்ரு, மதீனத்து வந்த பிறகுதானே பத்ரு, மதீனத்துல இருந்து கொஞ்ச நாள் இருந்த பிறகுதானே பத்ரு. மதீனத்து உள்ள வரும்போதே மதீனத்து பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், பெண்கள் எல்லாரும் எப்படி படிச்சாங்க? தால அல் பத்ரு அலைனா, பரிபூரண சந்திரன் எங்கள் ஊருக்கு வருகிறார், பரிபூரண சந்திரன் எங்கள் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு அழகைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சிருக்கிறான். 1400 ஆண்டுகள் தாண்டியும் அந்த அழகை இன்று நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம், அதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மௌத்துக்கு முன்னால அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளட்டுமாக. நாம் பேசுகிறோம், கதைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் தான் உள்ளங்களிலே நிரம்பி காணப்படுகிறது. சஹாபிகளுக்கு உலகத்துல கிடைச்ச பாக்கியம் என்ன? நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க, சஹாபிகளுக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன? இல்ல அவங்க பத்ர்ல கலந்து கொண்டாங்க, உஹுதுல கலந்து கொண்டாங்க, ஹந்தக்ல கலந்து கொண்டாங்க, எல்லாத்திலையும் கலந்து கொண்டாங்க. நான் என்னுடைய மனதால் நினைப்பது ஒன்றே ஒன்றுதான், அவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல, ரசூலுல்லாஹ்வை பார்க்க கிடைச்சதுதான் அவர்களுக்கு உயர்வு. பத்ர் என்பது ஒரு போர், உஹுது என்பது ஒரு போர், ஹந்தக் என்பது போர், எல்லாம் தியாகம் தான். இருந்தாலும் சஹாபிகளுக்கு கிடைத்த உயர்வான பாக்கியம் வேறொன்றும் இல்லை. அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் அவர்கள் கண்டார்கள். எனவே பாபு மா ஜாஅ ஃபீ ஹல்கி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய படைகோலம், வெளித்தோட்டம் என்றால் முதல் சொல் முதலே அழகுதான். அந்த அழகு உலகத்தில் சில கட்டங்களில் சில பேர்கள் அழகாக இருப்பாங்க, ஆனால் அந்த அழகுகள் மாறுபடும். கோபத்தில இல்லாமல் போகும், டென்ஷன்ல இல்லாமல் போகும், கவலையில இல்லாமல் போகும். எல்லா நேரத்திலும் பரிபூரண சந்திரன் போலவே காட்சியளித்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நாளைய நாட்கள் எல்லாம் இப்ப அழக பார்த்தாச்சு. அழகுல சில கட்டத்துல இந்த பொண்ணை பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம்ல, பொண்ணை பார்த்துட்டீங்களா, மகனுக்கு பொண்ணை பார்த்தாச்சா? ஆமா பார்த்தாச்சு. எப்படி அழகா இருக்கிறா, அழகா இருக்கிறா, அப்படியா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், இல்ல முடி நல்ல நீளமா இருந்தது, மூக்கு அப்படி இருந்தது, சிரிக்கும் போது பல்லு அப்படி இருந்தது. உதாரணத்துக்கு சொல்றேன், முதலாவது சொல் என்ன? அழகாக இருந்தா. அதுதானே முதல் பதில். இன்றைய நாள் அழகை பார்த்தோம், நாளைய நாள் அந்த அழகில் முடியுடைய அழகு என்ன, பல்லின் அழகு என்ன, பேச்சின் அழகு என்ன, மூக்கின் அழகு என்ன, காலின் அழகு என்ன, ஷோல்டரின் அழகு என்ன என்பதை அழகழகாக ஒவ்வொரு நாளும் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சொல்லும் எனக்கும் கேட்கும் உங்களுக்கும் இதிலே தொடர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, இலைகளை பொறுத்தருள்வாயா, நம் அனைவரையும் நல்லவர்களாக, ஸ்ரீதேவிகளாக, சிறந்த மனிதர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. உலகத்தில் வாழும் காலமெல்லாம் நல்ல முஃமின்களாக வாழ வைப்பாயாக, நல்ல முஸ்லிம்களாக வாழ வைப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் தரக்குறைவாக பேசும் ஒரு சமுதாயம் இருக்கும் காலத்தில் இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வாயினால் நாவினால் என்றுமே புகழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகள் ஓதும் பாக்கியத்தை தந்தருள்வாயா. இந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உயிரை விட அன்பு வைக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயா. மௌத்துக்கு முன்னால் இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பல முறைகள் கனவில் காணும் பாக்கியத்தை தந்தருள்வாயா. துனியாவில் அந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட்டும் நாம் தூரமாக இருந்தாலும்
மறுமையில் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. சொர்க்கத்திலாவது அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. எங்களுடைய நாவுகள் எப்பொழுதும் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லும் பாக்கியத்தை எங்களுடைய நாவுகளுக்கு நசீபாக்கி தந்தருள்வாயா. எங்களுடைய பிள்ளை குட்டிகளை நல்ல பிள்ளைகளாக ஆக்கி அருள்வாயா, ஸ்ரீதேவிகளாக ஆக்கி அருள்வாயா. அஹ்லுஸ் சுன்னாவுடைய அகீதாவிலே வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. வழிகேடுகளில் சிக்கி விடாமல் பாதுகாத்தருள்வாயா. யா அல்லாஹ், நம்மையும் நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளை குட்டிகளை திடீர் மௌத்துகள், விபத்துகள், கெட்ட நோய்கள் அனைத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. ஆபத்துகள் ஏதாவது எங்களுக்கு எழுதப்பட்டிருந்தால் அதற்கு முன்னால் ஒரு சதகாவை கொடுத்து அந்த ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. ரஹ்மானே, இந்த மஜ்லிஸில் இன்றைய நாள் கூட யாரெல்லாம் இந்த வந்த மனிதர்களுக்கு உணவளிக்கிறார்களோ அவர்களுக்கும் நமக்கும் சொர்க்கத்துடைய உணவை தந்தருள்வாயா. காசா முஸ்லிம்களுக்கு உணவருந்து உணவு கொடுத்தருள்வாயா. ரஹ்மானே, காசா முஸ்லிம்களுடைய பசியை போக்கி வைப்பாயா. அவர்கள் இன்றைய நாளும் பசிக்காக வேண்டி தவித்து தாகத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ரஹ்மானே, இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அந்த முஸ்லிம்களுக்கு ரஹ்மானே, இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் அவர்களுக்கு உணவை கொடுத்து நிம்மதியை கொடுத்தருள்வாயா. ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மேலுள்ள ஹதீஸ் வாசி மேலுள்ள سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه سيدنا ومولانا محمد. اللهم إنا قد حضرنا وقرأنا مولد نبيك الكريم، وأقم اللهم به علينا خلع القبول والتكريم، وأحينا مستمسكين بطريقه القويم. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا، وارزقنا به يوم القيامة مقاما رفيعا. اللهم اجعلنا ممن يستوجب شفاعته ويرجو من الله الكريم رحمته ورأفته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولا أخذته في جميع أحواله عين رعاية، وأن تشرفنا في الدارين بطاعتك واتباع سنته واغتنام زيارته، وأن تحشرنا يوم القيامة في شفاعتي ونصرتك. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما، وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم اكفنا شر الظالمين واجعلنا من فتنة هذه الدنيا السالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا.
اللهم ارحم أستاذنا بفضلك يا كريم وأفرغ اللهم علينا من بركاته وأسراره وعلومه يا أرحم الراحمين آمين. ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات مولانا رب العالمين. وأفضل الصلاة وأكمل التسليم على سيدنا محمد خاتم جميع الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.